பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன வார்த்தை? நான் கர்த்தர், அவர் மாறாதவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். அவர்தான் தேவன், அவர் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அந்த யாக்கோபின் புத்திரர் யாரு? அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாமின் வம்சவழி. ஆபிரகாம் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். அந்த யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நிர்மூலமாகவில்லை. அந்த நிர்மூலமாகவில்லை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அழிக்கப்படவில்லை, அழியாதிருக்கிறீர்கள். அழிக்கப்படவில்லை, அழியாதிருக்கிறீர்கள். அப்போ அழிக்கப்படும்படி அநேக சூழ்நிலை வந்தது, காரணம் இருந்தது. அழிக்கப்படும்படி அழியாதிருக்கிறீர்கள். நிர்மூலமாகவில்லைன்னு அழியாதிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த மல்கியா 3:6 கர்த்தர் 17 ஆண்டுகளுக்கு முன்பாக 17 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு நாள் ஜெபத்தில் கர்த்தர் கொடுத்தார். பிள்ளைகளுக்காக குடும்பத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்க சின்ன பிள்ளைகள் 16 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, தரிசனத்தில் நான் பார்க்கும்போது சில காரியங்கள், மாந்திரிக காரியங்கள் செய்யப்பட்டிருந்ததை பார்த்துருக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் இழந்து, ஆண்டவரே நீர் கொடுத்த என்னுடைய பிள்ளைகளை நான் இழந்துட்டா, இந்த பூமியில் நான் அனாதையாக தனிமையாக இருக்கிறேன்னு ஆண்டவரேன்னு அழும்போது, பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படியாப்பட்ட காரியங்கள் செய்து கொண்டிருக்குது ஆண்டவரே. கண்கூடா நீர் காண்பிக்கிறீர் ஆண்டவரே. இதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன ஆண்டவரே? ரொம்ப நடுங்கி போய் பயந்து போய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்கள், சொத்துக்காக பிள்ளைகளோட சந்ததி உருவாகக்கூடாது, அந்த சந்ததி எப்படியாச்சும் அழிக்கப்படணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் எழும்பினாங்க, மனிதர்கள் பேசினாங்க. அப்படியா சில அவர்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட காரியங்களை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். தேவ சமூகத்தில் அழும்போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, மல்கியா 3:6 கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட பேசும்படி கர்த்தர் இந்த நாள்லையும் கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. வேதம் சொல்லுது, அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். எனக்கு மட்டும் இல்லை, கர்த்தரை நம்புகிற யாவருக்கும் நம்ம ஆண்டவர் யாரு? மாறாதவராக இருக்காரு. நான் கர்த்தரை நம்பி என் வாழ்வை அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தும் போது, அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் எப்படி இருக்கிறார்? மாறாதவராக இருக்கிறார். அந்த மாறாத தேவன் எனக்கு மட்டும் இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவர் மாறாதவராக இருக்கிறார். யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நிர்மூலமாக்கும்படி அநேக காரியங்கள், சூழ்நிலைகள் எதிராக அமைஞ்சது. கர்த்தர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அநேக போராட்டங்கள், மனிதர்கள் மூலம் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள். ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் அழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்பான்னு கூட நான் அழுதுருக்கிறேன். வேண்டாம் ஆண்டவரே, வாழ்வே வேண்டான்னு வாயினால் அறிக்கையிடும்படி சூழ்நிலை உண்டானது. அன்பு தேவ ஜனமே, அத்தனை மாந்திரிகங்கள், அத்தனை செய்வினைகள் மத்தியில் நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. கர்த்தர் சொன்ன அந்த நிமிஷமே என் மனசுக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷம், எல்லெல்லா சந்தோஷம். ஏன்? எங்களை நிர்மூலமாக்கும்படி அநேக மாந்திரிகங்கள், செய்வினைகள், ஏவல்கள், ஒவ்வொரு நாளும் அலக்கழிக்கப்படுகிற காரியங்கள், அப்படியா நிறைய காரியங்கள் எழும்பும்போது கர்த்தர் சொன்னார், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள், யாக்கோபின் பிள்ளைகளே, நீங்கள் நிர்மூலமாகவில்லை. யாக்கோபின் பிள்ளைகளே, நீங்கள் அழிக்கப்படவில்லை. யாக்கோபின் பிள்ளைகளே, நீங்கள் வேதம் சொல்லுது, அழியாதிருக்கிறீர்கள். இன்னொரு வேர்ஷன் சொல்லப்பட்டிருக்கு, தமிழ் ஈஸி ரீடிங் வேர்ஷனில், நானே கர்த்தர், நான் மாற மாட்டேன். நீங்கள் யாக்கோபின் குழந்தைகள். நானே கர்த்தர், நான் மாற மாட்டேன். நீங்கள் யாரோட குழந்தைகள்? யாக்கோபின் குழந்தைகள். நீங்கள் முழுமையாக அழிக்கப்படவில்லை, அழியாதிருக்கிறீர்கள். உங்களை அழிக்கும்படி எத்தனை காரியங்கள் இன்றைக்கி பூமியில், மாந்திரிகங்கள், செய்வினைகள், வல்லமைகள், மனிதர்கள் எழும்பியிருக்கலாம். அன்பு தேவ ஜனமே, இந்த பூமியில் கர்த்தரே உங்களை பாதுகாக்கிறார். உங்களை என்னையும் பாதுகாக்கிறவர் கர்த்தரே. அவருடைய வார்த்தை வந்ததுனால இந்நாள் வரைக்கும் இங்கே தெய்வ சமூகத்தில் 16-17 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கும்
அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு கத்தர் உயர்த்தி வைத்திருக்க தம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்த தெய்வீக பாதுகாப்புக்காக நன்றி செலுத்தணுங்க. உயர்வுக்காக நன்றி செலுத்தணுங்க. நிர்மூலமாகாதபடிக்கு காத்த கண்மலையான கிறிஸ்துவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். அவரே அடைக்கலமாக இருந்தார், அவரே கோட்டையாக இருந்தார், அவரே துருகமாக இருந்தார். நான் நம்பினவர். நீங்கள் அவரை நம்புவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கத்தர் ஒத்தாசை அனுப்புவார், தயவு அனுப்புவார், தயவு அனுப்புவார். அடைக்கலத்தை கத்தர் கொடுப்பார், பாதுகாப்பை கத்தர் கொடுப்பார், தகப்பனா கத்தர் கூட இருப்பார், தாயை போல சுமப்பார், தகப்பனை போல ஆட்சி தேற்றுகிற கத்தருடைய சட்டையின் கீழே ஒவ்வொரு நாளும் வாழுகிற அந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். அப்படியே கத்தர் இதுவரைக்கும் நடத்த வந்தது மாபெரும் கிருபை. இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, அடியாளோட வாழ்க்கையில் கத்தர் பிள்ளைகளோட வாழ்க்கையில் செய்த அபரில்லாத ஆசீர்வாதங்கள், அளவில்லாத ஆசீர்வாதங்கள், நன்மைகளுக்காய் கத்தரை சோர்த்தரிக்கிறேன். இன்றைக்கு யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகாதபடி காத்த கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இனிமேலும் நிர்மூலமாகாதபடிக்கு காக்கிற கத்தரா நான் கத்தர் இருக்கிறார். அவர் கத்தர், அவர் மாறாதவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தையில் மாறாதவராக இருக்கிறார், வாக்கு தத்தங்களை மாறாத தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அதனால் நீங்களும் நான் அசைக்கப்படாது இருக்கிறோம். ஹல்லேலூயா. அசைக்கப்படாமல் இருக்கிறோம், அழிக்கப்படாமல் இருக்கிறோம். எல்லாம் தேவனுடைய கிருபையே. ஹல்லேலூயா. தேவனுடைய பேரன்பு இது நாள் வரைக்கும் நம்மளை நடத்தினது, இனிமேலும் நடத்துவதாக. ஹல்லேலூயா. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, உம்மால ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மால ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல எவ்வளோ ஒரு தைரியம் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை. இன்றைக்கும் அதே நம்பிக்கை விசுவாசத்தை கத்தர் மேலே நீங்கள் வைப்பீங்கன்னா உங்கள் வாழ்வில் உயர்வு நிச்சயமே, நீங்கள் காப்பாற்றப்படுறது நிச்சயமே, எல்லா பொல்லாத வல்லமைகளுக்கு கத்தர் உங்களை விடுதலையாக்குறது நிச்சயமே. வாழ்வு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு ஜெபிக்கிற அன்பின் ஆவியானவரே, கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காய் கத்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அன்பு பிள்ளைகளுக்காய் நன்றியப்பா. பொல்லாத வல்லமையில் பிடிப்பட்டு ஆண்டவரே அலக்கழிக்கப்படுகிற எல்லா வல்லமையின் கிரியைகள் இயேசு ராஜா நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால, இயேசுவின் அக்கினை கொண்டு சுட்டு எரிக்கிறோம்ப்பா. அப்பா அமை துதிக்கிறோம். தம்முடைய என்னுடைய ஜனங்கள் மேலப்பா உன்னதமானுடைய தேவ கரம் அமரட்டும். அவர்களுக்கு விரோதமாக எழும்புற எத்தனைக்கிற செயல்படுகிற பொல்லாத வல்லமையின் கிரியைகள், பொல்லாத சத்ருவின் கரம்ன்றவரே இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால அப்பா அமை துதிக்கிறோம், முறிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறோம்ப்பா. கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்பு பிள்ளைகள் மேலே உண்டாவதாக ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய தெய்வீக விடுதலை பிள்ளைகளை குடும்பங்களை சூழ்ந்து கொள்வதாக ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஜெபம் கேட்டிருக்கிறீங்களா, அதற்காக நன்றி அப்பா. கர்த்தர் விடுதலை அனுப்பி இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஜீவனுள்ள தேவனே, உடைய சமூகத்தில், உடைய பாதத்தில், உடைய சட்டை நிழல் இருப்பது எங்களுக்கு ஒரு மாபெரும் பாக்கியமே. அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஊழியர்களுக்காய், ஊழியர்களுக்காய், விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் உபவாசத்தினாலும் உங்கள் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு ஒழித்து உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, இந்த உறவுகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.